ஸ்ரீ அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட புகாரின் கீழ் சட்டப்பிரிவு 64 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலிருந்து அங்கு அதிகாரிகள் சென்று, காவல்துறை அதிகாரிகள் சென்று சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததன் அடிப்படையில் ஒருவரை பிடித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தின் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு பிடிபட்ட மாணவரா அல்லது வெளியில் உள்ள நபரா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். அவர் மீது இப்போது பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் மிரட்டல், மாணவியை மிரட்டியதாகவும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 64 BNS பிரிவின் கீழ் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்தல் மற்றும் மிரட்டி அவரிடம் ஆதாயம் அடைதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவியை ரகசியமாக வீடியோ எடுத்து அந்த வீடியோ மூலமாக மாணவியை மிரட்டி அவருக்கு பாலியல் கொடுமை செய்ததாக அந்த மாணவியை அளித்த புகாரின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பது சென்னை முழுவதும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மாணவிக்கு காதலன் கண்முன்னாவே அவருக்கு பாலியல் வன்கொடுமை செய்ததாக தற்போது அந்த புகார் கொடுக்கப்பட்டிருப்பதால் நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன. கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் வைத்து இப்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. அந்த கைது செய்யப்பட்ட நபருடன் தொடர்புடைய மற்ற நபர்கள் யார் யார் என்பது குறித்தும் வழக்கு பதிவு செய்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் தீவிரப்படுத்த உள்ளனர். ரிதி.